சிவ சிவ சிவா அரஹரா அரஹரா சர்வம் வைகுண்டமயம் சிவ சிவ நாராயணம். நேயர்களே, ஜோதிட தரிசன நேயர்களுக்கு விகி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். புஷ்ப பிரசன்ன அடிப்படையில் மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஆனி மாதம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதன் விளைவுகளாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு 3 விதமான கிரகங்கள் இதற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு தன்மையை காட்டுகிறது. அது எந்தெந்த கிரகங்கள்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேச ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானே உங்களுக்கு எதிராக செயல்பட போகிறார். அதுபோல் சனி பகவான் எதிராக செயல்பட போகிறார். ராகு பகவானும் எதிராக செயல்பட போகிறார். ஆகையால் மேசராசி அன்பர்களுக்கு எது மாதிரியான விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் பிணிகளோ பிரச்சனைகளோ, அவர்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு தடுமாற்றமோ, இந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா, அந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா, இந்த காலேஜில் சேர்க்கலாமா, அந்த காலேஜில் சேர்க்கலாமா, படிப்பில் குழந்தைகளுக்கு மந்த நிலை ஏற்படுவது, உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுவது, இப்படியாக குழந்தை சார்ந்த விஷயங்களில் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். அதுபோல சகோதர சகோதரிகள் இடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையால் சகோதர சகோதரிகள் இடத்தில் கவனத்தோடு வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள். உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், யார்கிட்டையுமே அவங்க மேலே ப்ரெஷர் ஏற்றுற மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்காதீங்க. செவ்வாய் பகவான் ஏற்கனவே ப்ரெஷருக்கு அதிபதி. அப்போது நீங்கள் அந்த ப்ரெஷரை ஏற்படும் பொழுது உங்களால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் உங்கள் மேல் அதீத கோபமடைவதற்கான வாய்ப்புகளோ, உங்களை வெறுப்பதற்கான வாய்ப்புகளோ உண்டு. ஆகையால் குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய திருமண காரியமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, எதையும் திணிக்காதீர்கள். அவர்களுடைய போக்குக்கு தகுந்தாற்போல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, இந்த ஆனி மாதம் முடிகிற வரைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் வரும். பாகப்பிரிவினை பண்ணுவாங்க. பாகப்பிரிவினை பண்ணும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். குலதெய்வம் சென்று வருவீர்கள். குலதெய்வம் சென்று வந்தால் அங்கே போய் சாமியை மட்டும் அழகாக தரிசனம் பண்ணிவிட்டு மனசார வேண்டிக்கிட்டு, இதுவரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது, இந்த வருடம் பிறந்த பிறகு இனிமேலாவது வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும்னு வேண்டிட்டு வந்துடுங்க. அங்கே போய் ஏதாவது பேசுனீங்கன்னா குலதெய்வம் கோயிலேயே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள், குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலையுமே பிரச்சனைகள் வரும். ஆனால் அதை தவிர்த்தீர்களானால் அது கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விடும். சரி, போனால் பிரச்சனை வரண்டா, போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொத்துக்கள் கிடைக்காமல் போகலாம். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போகலாம். ஆகையால் நீங்கள் கவனத்தோடு போய் வரக்கூடிய காரியத்தில் மட்டும் கருத்தாக இருந்து உங்கள் காரியங்களை நிறைவேற்றிவிட்டு வர வேண்டும். சரி, அடுத்து புத்திர பாக்கியத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், அதாவது குழந்தை இல்லாமல் குழந்தைகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மருத்துவரை அணுக வேண்டும். அப்படி இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. ஆகையினால் நல்ல மருத்துவரை அணுக வேண்டும். மனதை தியான பயிற்சிகளை செய்து இலகுவாக வைத்து கொள்ளுங்கள். அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 3இல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் முயற்சிகளை வெற்றியடைய செய்வார். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதே போல் தூர தேச பிரயாணங்களுக்கு வழிவகுப்பார். ரொம்ப நாட்களாக வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம் செல்ல காத்திருப்பவர்கள் கண்டிப்பாக அது சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தகப்பனாருடைய உடல்நிலை பாதிக்கும். அப்பாவுடைய உடல்நிலை கண்டிப்பாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் இருக்குது. இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறதா இருந்தால் ஒரு ஆயுள் பங்கங்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆகையினால் தகப்பனாருடைய உடல்நிலையில் மிக கவனம் தேவை.
பழைய நண்பர்கள் விஷயத்தில், சொந்த பந்தங்கள் விஷயத்தில், மூத்த சகோதரர் போல் பாவிக்கக்கூடிய நபர்கள் இவர்களிடத்தில் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். இல்லையெனில் அவர்கள் மூலியமாக ஏதேனும் ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். ஏதாவது கொடுக்கல் வாங்கலையோ அல்லது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேங்கிற பேர்லையோ இப்படி வருவாங்க. பல ஆசை வார்த்தைகளை சொல்லுவாங்க. 1 போட்டால் 10 கிடைக்கும், 10 போட்டால் 100 கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு உட்பட்டு இணங்கி ஏதேனும் காரியத்தில் இறங்கினீர்களானால் அதன் சம்முதினமாக ஏற்படக்கூடிய மனக்கசப்பும் பண விரயமும் நேர விரயமும் உங்களைத்தான் சாரும். அப்போ இந்த ஆனி மாதத்தில் நல்ல பலனே நடக்காதா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். நடக்கும். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் கவனத்தோடு செயல்பட்டால் அவர்களை நல்ல ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ நல்ல ஒரு காலேஜிலேயோ நல்ல ஒரு வேலை வாய்ப்பிலேயோ அவர்களை அமர்த்த முடியும். சரியான மருத்துவரை அணுகி குழந்தை பேருக்காக முயற்சி செய்தால் குழந்தை விஷயங்கள் சரியாகும். குலதெய்வம் சென்று வரும் பொழுது தெய்வ வழிபாடு செய்துவிட்டு வந்தால் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். தகப்பனாரை நல்ல முறையில் கவனித்து கொண்டால் தகப்பனாருடைய ஆயுள் மிஞ்சும். இப்படியாக நல்ல பலன்கள் இருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய அணுகுமுறையை பொறுத்து அதனுடைய விளைவுகள் உங்களை சேரும். ஆகையால் இந்த ஆனி மாத பலன்கள் கம்பி மேலே நடக்கிற மாதிரி தான். கவனத்தோடு நடந்தீர்களானால் கண்டிப்பாக நலமோடு திரும்பி வரலாம். நல்லா இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. குழந்தைகளை கண்காணிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். யாராச்சும் குழந்தைங்களை தூக்கிட்டு போயிடுறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் குழந்தைகள் விஷயத்தில் மிக கவனம் தேவை. மேஷராசி அன்பர்களுக்கு ஆனி மாத பலன் உங்களுக்கு இப்படித்தான் இருக்கிறது. நேயர்களே, நம்மளுடைய ஜோதிட நிலையம் வடபழனி வேங்கீஸ்வரர் சிவன் கோயில் அருகே உள்ளது. புஷ்ப பிரசன்னத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நேரில் வந்து தீர்த்து கொள்ளலாம். தொலைபேசி மூலியமாகவும் தீர்த்து கொள்ளலாம். எங்களுடைய தொலைபேசி எண் கீழே கொடுத்துருக்கிறேன். என்னுடைய அட்ரஸ் கீழே கொடுத்துருக்கிறேன். விருப்பமுள்ள நேயர்கள் முன்பதிவு செய்து வர வேண்டும். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் விகி நாராயணன். ஜோதிட தரிசன நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி.